ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி மகா பிரதோஷம் அன்று கடன் தீர என்ன மந்திரம் சொல்லுவது, வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். போராட்டமான இந்த வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து வருவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதிலும் கடன் வாங்கி சிக்கியிருப்பவர்கள், அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் சிவன் வழிபாடு செய்வது அவசியம். வருகிற சனிக்கிழமை, அதாவது 18/10/2025 சனி மகா பிரதோஷமானது வர இருக்கிறது. அதிலும் ஐப்பசி மாத சனிக்கிழமையில் வந்திருப்பது இன்னும் சிறப்பானது. இன்று விஷ்ணு பகவானின் ஆசியுமே நமக்கு கிடைக்கும், சிவபெருமானின் ஆசியுமே நமக்கு கிடைக்கும். இரு பெரும் கடவுள்களை மனதில் நினைத்து இந்த வீடியோவிற்குள் பயணம் செய்வோம். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு ஆயிரக்கணக்கில் மந்திரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பெரும்பாலும் அனைவருக்குமே தெரியாத அதிசக்தி வாய்ந்த ஒரு சூட்சமமான கடன் தீர்க்கும் சிவ மந்திரத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதிர்காலத்தில் கடன் பிரச்சனையானது தீரப்போகிறது என்ற யோகம் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோ உங்களுடைய கண்களில் பட்டிருக்கும். இந்த மந்திரத்தை சனி பிரதோஷ நாளான சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய பிரதோஷ நேரத்தில் ஒரு முறை படித்து விடுங்கள். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, சிவபெருமானை மனதார கண்களில் கொண்டு வந்து நிறுத்தி கடன் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மந்திரத்தை படிக்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியும் என்பவர்கள் கோவிலில் அமர்ந்து பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை படிக்கலாம். வீட்டில் இருப்பவர்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சிவனை மனதில் நினைத்து, பெருமாளை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை படிக்கலாம். கடனை தீர்க்க வந்திருக்கும் சிவன் மந்திரத்தை பார்க்கலாங்க. ஓம் காம் தத்புருஷ லிங்கேஸ்வராய விஸ்வேஸ்வராய திரம்பகாய ருத்ரமூத்ரியே ருண விமோச்சனாய மம ஜென்ம ருணரோக விமோச்சனம் குரு குரு ஓம் ஸ்ரீம் காம் சாம் ஸ்ரீ பரமசிவாய ஸ்வாகா. இதுதாங்க அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது கையில் ஒரே ஒரு வில்வ இலை, ஒரு மிளகு வைத்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த வில்வ இலையையும் மிளகையும் மந்திரம் சொல்லி முடித்தவுடன் மென்று சாப்பிட்டு தண்ணீர் குடிக்க உங்களுடைய மொத்த தரித்திரமும் இன்று மட்டுமே உங்களை விட்டு விலகி உங்களுடைய உடம்பை விட்டு விலகிவிடும். கடன் சுமையும் நீங்கும், நோய் நொடி பிரச்சனை விலகும் என்பதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் இருக்கும் நம்பிக்கை. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவை பயன்படுத்தி பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.